20 மில்லியன் ரூபாய் மோசடி. போலி ஆவணங்களை பயன்படுத்தி தொழிலதிபர்களுக்கு கடன்களை வழங்கியதற்காக அரச வங்கியின் முன்னாள் கடன் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரின் செயற்பாட்டால் வங்கிக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பன்னிப்பிட்டிய பெலவத்தையை சேர்ந்த 40 வயதான முன்னாள் வங்கி அதிகாரி செவ்வாய்க்கிழமை குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் கருத்தினாலே உள்ளிழுக்க திட்டமிடும் அனுர தரப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி மீது திசை திருப்ப அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. கண்டி எசல பெரஹராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4 வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. நடுவானில் இயந்திர கோளாறு. இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் நடுவானில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை அடுத்து மீண்டும் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியிலிருந்து மணிப்பூரின் இம்பால் நகருக்கு சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் விமானத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருப்பது தெரிய வந்துள்ளதால் உடனடியாக டெல்லி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி தேவையான பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் இம்பாலுக்கு கிளம்பி சென்றதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் வெடித்த போராட்டம். யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் கொழும்பு தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதுவே இறுதி சந்தர்ப்பம். இதுவரை காலமும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். மேலும் குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் என்றும் இப்படியான கூட்டம் இதுவே இறுதியாக இருக்க வேண்டுமெனவும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தை வயல் பகுதியில் மீட்பு. பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தையொன்று வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் இன்று காலை 7 மணியளவில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மாவதகம காவல் பகுதியிலுள்ள பெரஹரதெனிய ஜகடுவ சாலையில் உள்ள வயல்வெளிக்கு அருகிலேயே குழந்தை மீட்கப்பட்டது. இன்று காலை 7 மணியளவில் மாவதகம காவல்துறைக்கு தகவல் கிடைத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை மீட்டு குருநாகல் போதனா மருத்துவமனையில் ஒப்படைத்ததாக தலைமை ஆய்வாளர் தசநாயக்க தெரிவித்தார். யாழில் வயலுக்குள் குடை சாய்ந்த பேருந்து. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்று வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் 289 வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்தே சற்று முன்னர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்தானது யாழிலிருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வட்டுக்கோட்டை சந்திக்கு அண்மித்த பகுதியிலுள்ள வயலுக்குள் பாய்ந்து இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது.